ஹாய் மீடியாஸ், நாங்கள் எல்லோரும் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாத்தனாவுடைய நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா. இன்றைக்கும் நிச்சயதார்த்தம் தாங்க. அன்னைக்கு வந்து பொண்ணை கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிச்சயதார்த்தம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு முதல் நாள் நைட் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நிச்சயதார்த்தம் தான். ஸோ மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. இது 27ஆம் தேதி நைட்டு எடுத்த மினி விலாக். அம்மாவும் அப்பாவும் கேரளாலேருந்து நேராக அங்கே நம்ம வீட்டுக்கு திண்டுக்கல் போயிட்டாங்கங்க. நாங்கள் இங்கேருந்து மணப்பாறைக்கு நேராக போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். அம்மா அப்பா வந்து எங்களையும் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஈரோட்டில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் போய் அம்மா அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்து மணப்பாறைக்கு போயிட்டோம். ஸோ 9 மணிக்கு நிச்சயதார்த்தங்க. நாங்கள் 9:30க்கு தான் போனோம். ஆனால் அத்தையும் மாமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் போகிற வரைக்குமே நிச்சயதார்த்தம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் தாங்க நிச்சயதார்த்தத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த நிச்சயதார்த்தத்தை வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்த்தி அவங்க ஊருக்கு போயிடுவோம். எங்களால் கல்யாணத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிறனால தான் நாங்கள் நிச்சயதார்த்தத்துலையாவது போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டோம். நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. பொண்ணு அழைச்சிட்டு மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் அப்படியே ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும் அத்தை மாமா வந்து டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு ஒரு 12 மணி போல் நாங்கள் மணப்பாறையிலேருந்து ஜெயங்கொண்டத்துக்கு கிளம்பிட்டோங்க. ஏன்னா அங்கிட்டு நம்ம கிளம்புறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நான் அடுத்த மினி விலாகில் ஷேர் பண்ணுறேன். இடையில பசிக்குமல்ல அப்படின்னு சொன்னேன். அதனால் இங்கேயே சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணா ஒய்ஃப் வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த மினி விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.